அனைவருக்கும் வணக்கம். சர்த்திகா இன்டகிரேட்டிவ் மெடிக்கல் சென்டர் மூலமாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு கண்ணாடி ரிமூவ் பண்ண முடியுமா முடியாது? குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள் என்ன? ஓகே, குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலே கண்ணாடி போட்டால் வருஷம் முழுக்கும் அந்த கண்ணாடியோட தான் இருக்கணும். அந்த மாதிரி தருணத்தில் நிறைய குழந்தைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகளை, கண் பார்வை திறனை அதிகப்படுத்தும் வகையில் இயற்கையான முறையில் ஊசி மாத்திரை மருந்து எதுவும் இல்லாமல் அக்குப்ரெஷர் மூலமாகவே அந்த குழந்தைகளுக்கு கண் கண்ணாடியை எடுக்கிறோம். சார் சும்மா சொல்லாதீங்க, எப்படி முன்னூறு பாசிபிளே இல்லையா? அதெல்லாம் வாய்ப்புகள் குறைவு இல்லை, செஞ்சிருக்கும். நிறைய குழந்தைகளுக்கு இங்கே கண்ணாடியை வித்தின் 3-4 டேஸ்ல கண்ணாடி ரிமூவ் பண்ணியிருக்கும். இப்பவும் கண்ணாடி இல்லாமல் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் இருக்காங்க. போர்டு நல்லா கிளியராக தெரியுது. கண்ணாடியே போகிறதில்ல, அந்த பையன் கண்ணாடியே கேட்கறது. ஓகே, அதனால நிறைய குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாகி இன்னைக்கும் சரியாயிட்டு குணமாயிட்டு போயிருக்காங்க. அதோடைய நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்துட்டு தான் அந்த தகவல்களை போகிறோம். அதனால சும்மா சொல்லணும்னு பேருக்கு நம்ம சொல்லலை. அதனால குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் அது செய்ய முடியும். ஸோ உடம்போட ஹெல்த்தோட கண்டிஷன் பொறுத்து, அந்த பார்வை திறனை பொறுத்து ஓகே அதோட நிலைமையை மாற்ற முடியும். ஆனால் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கண்ணாடியை ரிமூவ் பண்ணவே முடியும். ஓகே ஓகே இந்த சிலிண்டர்கள் பவர் அப்படின்னு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு மொபைல் பார்த்து சிலிண்டர்கள் பவர் வந்துடுது. ஓகே, அதையும் இப்போ ரீசெண்டாக குழந்தைகளுக்கு அது சரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நிறைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள் ஓகே டாக்டர்கிட்ட பாருங்க, செக் பண்ணுங்க, ஐ பவர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தகவல் சொல்றாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரை அணுகுங்கள். இது கண்ணாடி போடாமல் மருத்துவரை இல்லாமல் இந்த கண் சார்ந்த பிரச்சனை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேளுங்க. கட்டாயம் செய்வாங்க. அக்குப்ரெஷர்ல செய்ய முடியும். அதுக்கான பாயிண்டுகள், அற்புதமான பாயிண்டுகள் இருக்கு. அதான் ஜஸ்ட் அக்குப்ரெஷர் கொடுத்தாலே பார்வை திறன் அதிகமாகும். குழந்தைகளுக்கு மெயினாக வரக்கூடிய விட்டமின் டெபிஷியன்சினால கண் சார்ந்த பிரச்சனைகள் வருது. விட்டமின் டெபிஷியன்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைக்கு குணமாயிடும். வேற என்ன குழந்தைகளுக்கு வரப்போகுது? ஸோ அவ தேவையான நியூட்ரிஷன் சப்ஸ்டன்ஸ் கண்ணுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. ரத்தோட்டம் நல்லா கண்ணுக்கு கிடைக்காம கண் நரம்புகள் நல்லா வலுவடையும், அந்த தசைகள் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், லென்ஸ் நல்லா ஜூம் ஆகி நல்லா பார்வை திறனை அதிகப்படுத்தும். அவ்வளோதானே, அதுக்கு ஏன் கண்ணாடி? ஓகே, அது சரி பண்ணுறதுக்கு வேலையை தான் பார்க்கணுமே தவிர கண்ணாடியை போட்டுட்டோம்னா இது செயற்கையான லென்ஸு, இயற்கையான லென்ஸு வாழ்நாள் முழுக்கும் செயலிழந்து போய்விடும். அதனால இயற்கையாக இருக்கிற லென்ஸை அதில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி வாழ்நாள் முழுக்கும் பிரகாசமாக உங்கள் கண்ணு புதுப்பிச்சு கொடுக்கும். அது சின்ன வயசுலேயே கண்ணாடி போடாமல் இது குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, நன்றி, வணக்கம்.